ஆயுதெழுத்துக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. இன்று வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு அதிமுக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக, சட்ட விதிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்தான் அது. ஏற்கனவே இருந்த தடை தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த விசாரணையின் மூலமாக அதிமுக அடிப்படை விதிகள் ஆரம்பித்து இரட்டை இலை சின்னம் வரைக்கும் மீள்பார்வைக்கு உட்படுத்தப்படும், அதில் மீண்டும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு ஓபிஎஸ் உள்ளிட்ட எதிர்த்தரப்புகள் தொடர்ந்து நம்புகிறார்கள். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் அப்படின்னு அவர் வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த பஞ்ச் டயலாக இன்று மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காருன்னு பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்புக்கு ஒரு பின்னடைவாக இது பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக. ஆனால் உண்மையிலேயே பின்னடைவு தானா? இந்த தீர்ப்பினால் தேர்தல் ஆணைய விசாரணையின் மூலம் இரட்டை இலைக்கு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா உள்ளிட்ட நிறைய கேள்விகள் எழுந்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிப்போம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் நம்மோடு இணைகின்றார், அரசியல் விமர்சகர். இன்னும் மற்ற பல அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த திரு புகழேந்தி அவர்கள், வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள்னு நிறைய விருந்தினர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். நான் முதல்ல திரு மணிகண்டன் அவர்கள்ட்டே தொடங்குறேன். இதுவரைக்கும் ஏறின எல்லா கோர்ட்லேயும் எடப்பாடியார் அவர்களுக்கு வெற்றி தான். அவர் தான் பொதுச் செயலாளர், அவருக்கு தான் ரெட்டை இலை, அவர் போட்டது தான் தீர்மானம் செல்லும், இப்படி தான் நீங்கள் தீர்ப்பெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கோ இந்த தீர்ப்பு மூலமா அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை மேடம், தீர்ப்பு வாங்கப்படலை, தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அதாவது பின்னடைவு எல்லாம் இல்லைங்க. அதாவது 13 முறை திரு ஓபிஎஸ் அவர்கள் தர்மம் தோற்றம்னு சொல்லுவாரா, தர்மம் வென்றுக்குதா, அப்படிலாம் இல்லை. அதாவது சட்டப்படியான போராட்டங்களில் அதிமுக மிக சரியாக போராடி வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இதிலும் வெற்றி பெறுங்க, எந்த சுணக்கமும் இல்ல. இப்போ எடுக்கப்பட்டிருக்க முடியல ஒரு சின்ன திருத்தம்னா, அதாவது நீங்க தேர்தல் கமிஷனுக்கு இது எடுத்து விசாரிப்பதற்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறதா என்று நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அதை முழுமையாக தெரிந்தவர்தான் விசாரணை தொடங்குங்க. அதிகாரமே இல்லைன்னு தான் நீங்க வாதிட்டு வந்தீங்க தொடர்ந்து. ஆனா இன்னைக்கு விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுல இருந்தே அது உங்க வாதத்துக்கு எதிராக தானே வந்திருக்கு. இல்லைங்க, அதாவது அதிகாரம் உள்ளதா என்பதை அந்த தேர்தல் கமிஷனும் நீதிமன்றம் கேட்டிருக்குங்க. அதிமுக சொல்லுச்சு, அப்போ நீதிமன்றம் கேட்டிருக்குது. அப்போ முழுமையாக நீங்க விதி 15, 29 விதி எல்லாம் முடிஞ்சு பாத்தீங்கன்னா தேர்தல் கமிஷனுக்கு சில விதி சில அதிகார வரம்பு இருக்கு. ஆனா ஏற்கனவே தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்குங்க, உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட முடியாது என்று சொல்லியிருக்கிறது. உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. அப்போ இன்றைக்கு மாற்று பேசுதுன்னு சொன்னால் அது எந்த அச்சம் இல்லைங்க. உட்கட்சி என்ன நடந்தது என்பதை முறையாக அதிமுக நீதிமன்றத்தில் அணுகும், தேர்தல் கமிஷன் அணுகும், நிச்சயமாக சட்டப்படி வெல்லுங்க. எந்த குழப்பமும் இல்ல. இல்ல இது இந்த 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 கேஸ் அப்படிங்கிறது இப்போ அவங்க சட்ட விதிகள்ல கேள்வி எழுப்புறாங்க இல்லைங்களா? இப்போ நீங்க எல்லா இது வரைக்கும் நீங்க ஜெயிச்சுட்டு வந்த கேஸ் எல்லாமே எப்படி வந்தது? மெஜாரிட்டி எங்கள் பக்கம் இருக்காங்க, எல்லா எம்எல்ஏக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க, எல்லா பொதுக்குழு உறுப்பினர் எங்கள் பக்கம் இருக்காங்க, நீங்கள் எண்ணிக்கையில் ஜெயிச்சுட்டு வந்தீங்க. ஆனால் இப்போ சட்ட விதிகளுக்குள்ளே அவங்க நுணுக்கங்களுக்குள்ளே போகிறாங்க. அப்போ இது எம்ஜிஆர் வகுத்த விதியை நீங்கள் மாற்றிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும்போது அது ஆய்வுக்கு உட்பட்டது இல்லையா? அதில் எப்படி வேணால் தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதாவது உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் தேர்வு என்கிற ஒன்றை தவிர வேறு எதையும் திருத்த முடியாது, திருத்தவில்லை என்பதான் உண்மைங்க. பொதுக்குழு எப்படி திருத்தலன்னு சொல்றீங்க நீங்க? இல்ல, மற்ற எல்லாரும் திருத்தலாம்ங்க. அத உறுப்பினர்களால் தேர்வு என்பதை ஒன்றை தாண்டி எல்லாவற்றையும் திருத்தலாம். ஆனால் இதை திருத்தக்கூடாதுன்னு இருக்குதா? ஆனா அதை நீங்க திருத்திட்டீங்களா? இல்ல, ஒரு கட்சி கொடுங்க, கடைசி விட்டு இன்னொரு கட்சி ஒரு இணைக்க முடியுங்க. அதுக்கு கூட பொதுக்குழுவே சொல்லுது. நீங்க தேர்தல் கமிஷன்ல கட்சி பதிவு செய்யற போது அந்த கடைசி பாருங்க, அது இந்தியா அந்த வாசகம் எல்லாம் வரும். அப்போ பொதுக்குழுக்கு தான் முழு அதிகாரம். அதை விதித்திருந்தது. பொதுக்குழுவுக்கு முழு அதிகாரம் விதிகளை உருவாக்குறது இல்ல சார். பொதுச் செயலாளரை தேர்வு செய்யறதுக்கு பொதுக்குழுவுக்கு அதிகாரம் கிடையாது சார், அடிப்படை உறுப்பினருக்கு தான் இருக்கு. ஆனா மேடம், அதை சொல்ல உறுப்பினர் தேர்வு என்பது எந்த மாறுதலும் செய்ய வைக்கிறாங்க. எங்க செஞ்சிருக்கீங்களா? உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார், அதுதான் உண்மைங்க. அது எந்த மாதிரி பாருங்க, உறுப்பினர்களால் தேர்வு செய்யாம மாவட்ட செயல் ஓட்டு போட்டு பொதுக்கு ஒரு ஓட்டு போட்டு சொன்னாங்களா? ஆனா நீங்க தேர்தல்ல எம்ஜிஆர் இருந்த காலம் வரைக்கும் யார் வேணா போட்டியிடலாம், அதை மாத்திருக்கீங்கல்ல. 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும், 10 வருஷம் உறுப்பினரா இருக்கணும்.
இல்லைங்க, இது ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி விதிகளை திருத்தலாம், மாற்றலாம், நீக்கலாம், சேர்க்கலாம். அதுல எந்த மாற்றமே இல்லை. அது ஏற்கனவே பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்மொழியலாம், பரிமொழியலாம் என்று இருந்ததை மாவட்ட செயலாளர் மாற்றிருக்காங்க. இது அம்மா காலத்து மாற்றம், இப்ப எடப்பாடி காலத்தில் மாற்றம். ஒவ்வொரு காலம் மாற்றத்துக்குரியது. அது எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லன்னு மேடம், உச்ச நீதிமன்றம் வழக்கில் தலைமை ஐயா இருக்காங்க, அவருக்கு மிக நன்றாக தெரியும். உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பளித்த பிறகு மறுதளித்து கீழ் நீதிமன்றம் மற்றவர்கள பேச முடியாது. பொதுக்குழு சொல்லும், பொதுச்செயலாளர் தேர்வு சொல்லும், அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என்று வந்திருந்த பிறகு இடையில முழுமையான விசாரணை நடத்திருக்காங்க. அவை செல்லாது என்று யாரும் சொல்ல இனி முடியாது. ஐயா தலைமையே தெளிவாக சொல்லுவாரு. இது அதிமுக பின்னடைவு இல்லை. ஏன்னா பார்க்க தொண்டர்களோ பார்க்கிற மக்களோ குறைந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இரட்டை அதிமுக தான் கிடைக்கும். இப்பொழுதும் அதிமுக தான் நிச்சயமாக பயன்படுத்தும். எந்த மாற்றம் வராது. ஓகே, கேட்போம். திரு கண்ணன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். வணக்கம் திரு கண்ணன், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த அவர் கேட்கிற முதல் கேள்வியிலேருந்தே எழுதல. இப்போ நீங்க எம்ஜிஆர் விதியை மாத்திட்டாங்க, ஐயோ செஞ்சுட்டாங்கன்றீங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளராக இருப்பவர் அடிப்படை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானேன்னு கேட்குறாங்க. என்ன உங்களுக்கு இதுல பிரச்சனை? அவர் அண்ணன் போஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதுல நீங்க இன்னும் என்ன விதி மாற்றம்னு இன்னும் சொல்லிட்டு இருக்கீங்க? தரணியெங்கும் தமிழ் பரப்பும் தந்தை தொலைக்காட்சிக்கு வணக்கம். அசோகவர்சினி அவர்களுக்கும் சக விருந்தினருக்கும் வணக்கம். வணக்கம் சார். என்ன விதிய மாத்தல? அதிமுகங்கிற கட்சிய அபகரிப்பின் மூலம் அபகரிப்பு திமுகன்னு மாத்தியாச்சு. எம்ஜிஆர் வகுத்து கொடுத்த இப்ப அதிமுகவா இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது தொண்டர்களுக்காக, ஏழை எளியோர்களுக்காக, தமிழக மக்களின் நலன்களை காப்பதற்காக, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியா இருக்கு? எடப்பாடி வளர்ச்சிக்காக, எடப்பாடி நலன்களுக்காக, எடப்பாடியை காப்பாற்றுவதற்காக. இதுவா அதிமுக? இதற்கு பேரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? கேள்விக்கு வாங்க. இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. போலி பொதுச் செயலாளராக சார், அது உங்க விமர்சனம் சார். நீங்க சட்டத்தை பாருங்க, விதியை பாருங்க சார். அம்மா ராசாத்தி சார், அது விமர்சனமா? இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லுது தேர்தல்? ஜூலை மாதம் 2022 மாற்றப்பட்ட அதிமுக சட்ட விதிகளை பாருங்க. அடிப்படை உறுப்பினர்களால் தான் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படுகிறார். என்ன சொல்லிருக்கு? டெம்பரவரியாக நீதிமன்றத்தால் இன்னொரு தீர்ப்பு வர்ற வரைக்கும் சப்ஸ்டிடியூட் போஸ்டாக, இன்சார்ஜ் போஸ்டாக இந்த பொதுச் செயலாளர் இல்ல சார். இல்ல சார், அது இல்ல. நான் அதிமுக கான்ஸ்டிடியூஷன் பத்தி பேசுறேன், அதிமுக சட்ட விதிகள் பத்தி பேசுறேன். விதி 20(2) கீழே பழைய விதி எப்படி எம்ஜிஆர் வச்சிருந்தாரோ அந்த மாதிரி பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு திருப்பி இடையில 2 முறை மாற்றப்பட்டது. 17 ஒரு முறை, 21 ஒரு முறையெல்லாம் 2-3 முறை திருத்தினீங்க மாத்தி. இப்ப ஃபைனலா இருக்கிற வடிவம் என்னன்னு கேட்கிறேன் நான். பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படுறதா இப்ப இருக்கு. என்ன அதுல பிரச்சனை? அடிப்படை உறுப்பினரா எப்படி புரட்சி தலைவர் இந்த விதியவா கொண்டு வந்தார்? இந்த விதியவா யாருமே மாற்றக்கூடாது, மாற்றவும் முடியாது. பொதுக்குழு செயற்குழு கூட அந்த அதிகாரம் இல்ல. ஏன் அதிமுகவினுடைய தலைமையே நினைத்தால் கூட தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை பறிக்க கூடாது, மாற்றக்கூடாதுன்னு எதற்கு சொன்னாரு? அதற்கு ஒரு சிறப்பு விதியை உருவாக்கி ஏன் இதை சுட்டி காட்டினாரு? ஆளுமை மிக்க புரட்சி தலைவராது பொதுச் செயலாளர் இருந்திருக்கிறார், முதல்வரை சேர்ந்திருக்கிறார். புரட்சி தலைவர் இருக்கும் போதே 4 பேர் பொதுச் செயலாளர் வந்துட்டாங்க. ஆமா, ஐயா ராகவனம் வந்துட்டாரு, நெடுஞ்செழியன் இருந்தாரு. ஏன் சொல்ல போனா புரட்சி தலைவரை கட்சியை விட்டு திமுக விட்டு நீக்கினதே நெடுஞ்செழியன் தான். திமுக பொதுச் செயலாளராக அவர் தான் கையெழுத்து இருந்தார். அப்புறம் அவரே இங்க வந்துட்டாரு. எப்படி வந்தாரு? பொதுச் செயலாளரே வந்தாரு. திமுக பொதுச் செயலாளர் புரியுது இல்ல அந்த வரலாறுலாம் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற விதியில நீங்க என்ன குறைய கண்டீங்க அதை மட்டும் சொல்லுங்க. அங்கதான் வர அப்படி வகுத்த விதியில இவர்களெல்லாம் விட ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விட கட்சியில தனிப்பெரும் செல்வாக்கு பிடித்த ஆளுமிக்க தலைவரா வாழ்த்தவங்க, கட்சியை வளர்த்தவங்க புரட்சி தலைவி அம்மா. சரி, அம்மா சொன்னது அதுதான் சட்டம். நம்ம பாகுபலி படத்துல மாதிரி நான் சொல்லுவதே சட்டம், அதுவே சாசனம் மாதிரி. அந்த அம்மா கூட என்ன செஞ்சாங்க? தொண்டர்களால் தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய விதியில திருத்தல மாற்றல. இவர் யாருங்க? எடப்பாடி
அவங்க அதான் இப்ப என்ன கேக்குறாங்க. சார் டயர்ட் ஆயிட்டேன் சார் நான் கேட்டு. அதிமுக பொதுச் செயலாளர் இன்னைக்கு அடிப்படை உறுப்பினரால் தானே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. லேட்டஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் படிச்சீங்களா? 2022 ஜூலை 11. அடிப்படை உறுப்பினர்கள் போட்டி போட முடியுமா? அவங்களுக்கான உறுப்பினர் உரிமையை பறிச்சிருக்கிறா? இதத்தான் சொல்றோம், இதத்தான் சுட்டி காட்டுறோம். தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை முற்றிலுமாக பறிக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி தலைவியின் ஆன்மா சிதைக்கப்பட்டிருக்கிறது. போட்டியிடுறதுக்கும் எல்லாருக்கும் உரிமை வேணும்ன்றீங்க. ஆமா, அப்படின்னா ஜனநாயகம். 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், 10 ஆண்டு கால உறுப்பினரா இருக்கணும், 5 ஆண்டு கால தலைமை கழக நிர்வாகியா இருக்கணும், சிலுவம்பாளையத்துல பிறந்திருக்கணும், எடப்பாடி பழனிசாமி பேர் இருக்கணும் வச்சுக்கல. இதை தாண்டி இதுக்கு பேரு அதிமுக கட்சியா? இதற்கு பேரு அதிமுக விதியா? சிதைச்சிட்டாங்க, சின்ன பின்னப்படுத்திட்டாங்க. பழனிசாமிங்கிற ஒற்றை நபருக்காக ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் காலில் போட்டு விதிக்கப்பட்டிருக்கு. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த தீர்ப்பு கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்திருக்கு. முழுசா எங்களுக்கு சாதகமா எல்லாம் வரல. உடனே அதுதான் நான் கேட்க வந்தேன். ஆனா விசாரணைன்னு சொன்ன உடனே ஏன் இவங்களுக்கு கிட்ட பதட்ட வருது? விசாரணை தானே விசாரிக்க தானே சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அதுக்குள்ள வந்து மீண்டும் தர்மம் வெல்லும்னு பஞ்ச் டயலாக் எல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாரு. இப்போ விசாரணையில தீர்ப்பு அவங்க பக்கம் கூட வரலாம்ல. தீர்ப்பு நியாயமா யாரு பக்கம் வேணாலும் வரட்டும், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அநியாயமா கூட மாறி இருக்கு, அதை பத்தி நாங்க கவலைப்படுறது இல்லை. ஆனா கட்சி காப்பாற்றப்படணும், தொண்டர்களுடைய உரிமை காப்பாற்றப்படணும். புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சியை வளர்த்தாரோ, புரட்சி தலைவி எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சியை மாபெரும் மக்கள் கழகமாக மாற்றினார்களோ அந்த நோக்கம் சிதையக்கூடாது. ஒரு தனி மனுஷனுக்காக, ஒரு சுயநலவாதிக்காக இந்த இயக்கம் வந்து படுவாதளத்துக்கு தள்ளப்படுவது, தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்திப்பது ஒரு காலம் அனுபவிக்க முடியாது. எந்த கேஸ்ல எப்படி தீர்ப்பு போனாலும் இந்த சட்ட போராட்டம் ஓயாது. பழனிசாமி தலைமையில அப்புறப்படுத்துற வரைக்கும் இந்த போராட்டம் நிக்காது. ஓகே, கேட்போம். நான் திரு தமிழ்மணி அவர்கள் நம்மோடு இணைகின்றார்கள். அவரைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த விதியில நீங்க வந்து இன்னைக்கு அடிப்படை உறுப்பினரால தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு ஒரு ஜஸ்டிபிகேஷன் திரு பொங்கலூர் மணிகண்டன் சொல்றாரு. ஆனா திரு கண்ணன் கேட்கிற கேள்வியிலும் நியாயம் இருக்குல்ல. நீங்க 20 பேர் முன்மொழியணும், வழிமொழியணும்னு நீங்க அடிப்படை உறுப்பினர்கள் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகளே சுருக்கிட்டீங்க. அப்போ வந்து அது உண்மையான எம்ஜிஆர் சொன்ன ஜனநாயகம் அதுவா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதுதான் இப்ப தேர்தல் கமிஷன் ஆராய்ச்சி பண்ண போதா? அடிப்படை விதி தான் அவங்க இப்போ எல்லாரும் எழுப்பியிருக்கிற இஷ்யூவே. வைரமுத்து போட்ட கேஸ் தானே ஆரம்பிச்சதுன்னு. அவர் இந்த விதிகள் சூரியமூர்த்தி அவர் போட்ட கேஸில் இந்த விதிகள் சரி தப்புன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இல்லை ஹைகோர்ட் பார்க்க சொன்னிச்சா? இல்லை, அது இப்போ நிறைய பேர் இம்ப்ளீட் ஆயிருக்காங்கல்ல, திரு ரவீந்திரநாத் உட்பட திரு கேசி. 1000 பேர் வரட்டுங்க, வழக்கு யார் போட்டாங்கிறது தான், என்ன போட்டாங்கிறது தான். ரோட்டில் பல பேர் பலது சொல்லுவாங்கங்க. இதை ஒரு ஹைகோர்ட் கேஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இது கதா காலச்சேவமோ கச்சேரி அந்த வழக்கு சூரியமூர்த்தியோ வைரமூர்த்தியோ ஒருத்தர் போட்டார். அவர் அதிமுகவில் இல்லை, வேற கட்சியில் நின்று அதிமுக எழுத்து நின்று தோற்று போனவர் எல்லாருக்கும் தெரியும். சரி, அவர் ஏதாவது இந்த விதிகள் செல்லாது, இல்லை இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு மனு கொடுத்துருக்கிறாரா? இல்ல, நம்ம முதல் கேஸ் யார் போட்டாங்கன்றதை மட்டும் தான் பார்க்கணுமான்ற கேள்வி வருது. ஏன்னா ரெட்டலை கேஸ்லயே எடப்பாடி பழனிசாமி இம்ப்ளீட் பண்ணி தான் உள்ள போனார், இன்டர்வீனிங் பெட்டிஷனரா தான் போனார். அது அந்த கேஸ் ஓபிஎஸ்க்கும் சசிகலாக்கும் உள்ள கேஸ் வந்திருக்கு. அதுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? அதுக்கும் ஒரு வேல்யூ இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு போட்டுச்சுல்ல, தமிழ் மகன் உசேன் கூட்டி நிரூபிச்சிட்டாரு. அதனால அவர்கிட்ட கொடுக்கிறோம். இன்னொரு கோர்ட்டு தீர்ப்பு வருகிற வரை அதுக்கு வேல்யூ இல்லையா? இல்ல இல்ல, எனக்கு புரியாம தான் கேட்கிறேன். அப்ப அவ்வளவுதான் மேடம், அந்த வார்த்தை கிடையாது அதுல. அதுக்கு வேல்யூ உண்டு. நீங்க ஒத்துக்கிறீங்களா? சார் நான் பேசிட்டு இருக்கிறேன் சார். அதான் சார், இல்ல இல்ல, உங்களுக்கு பாயிண்ட் இருந்தா பேசுங்க, நான் வேணாம்னு சொல்லல. கண்ணன் சார் வரேன், கண்ணன் சார் வரேன். அவர் முடிக்கட்டும், நான் உங்கள்கிட்ட வரேன். அவர் முடிக்கட்டும் சார், நான் உங்கள்கிட்ட வரேன். கண்ணன் சார்
நான் உங்கள்கிட்ட வரேன் மேடம், உங்கள்கிட்ட வரேன் சார். சார் அந்த சார் தொடர்ந்து பேசினா எப்படி? நான் அவர் முடிக்கிட்டு உங்கள்கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன், ப்ராமிஸ் பண்றேன். வழக்குக்கும் விதிகளுக்கும் எந்த சம்பந்தமும் விதி செல்லுமாங்கிறது கூட இந்த வழக்குல கிடையாது. இபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லுமா? கிடையாது. அதுக்கு தனித்தனி வழக்கு நிறைய பேர் இல்ல போட்டு விதியே செல்லாதுன்னு ஆயிடுச்சுன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது. தட் இஸ் இம்ப்ளிகேஷன். ஐயோ, அன்னைக்கு ஆட்சியை நானும் ஒத்துக்கிறேங்க. நீ இன்னைக்கே எதிர்பார்க்க முடியும்? இந்த வழக்கிலையோ எலெக்ஷன் கமிஷனுக்கோ விதியை விசாரிக்கக்கூடிய செல்லுமா என்று சொல்லக்கூடிய அதிகாரம் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு சட்டம் தெரிஞ்சா கூட கிடையாது. அது முதலே ஹைகோர்ட்டில் போட்டிருக்கிறாங்க, நடத்தட்டும். ஒன்றும் தப்பை யாரும் தவறுன்னு சொல்லலை. ஆகிடுச்சுன்னா திருப்பி ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இபிஎஸ்ஸாக இருந்தாலும் ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும். இன்னொன்று, அந்த சின்னத்தை இப்போ யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்குறாங்க. சின்னன்னு ஒன்று இருக்குது, கட்சின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் இன்னும் ஒன்றாகலை. இந்த விதி நான் ரொம்ப தெளிவாக இருக்கு. இந்த வழக்கில் விதி வேலிடாங்கிறது அரைசாகலை. ஒன்று, ஏன்னா அவரே கட்சிக்காரர் கிடையாது. வழக்கு போட்டவரே யார் வேணால் சேர்க்கலாம். அவங்க யாரை கேட்க சொன்னாங்கன்னு கேட்க சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, யாரான்னு பார்க்கட்டுமாண்ணா? உங்களுக்கு தெரியலங்க. பொதுவாக ஒருத்தர் கட்சியை விட்டு எடுத்தாச்சு, சட்டை கரவேட்டி துண்டு எதுவும் நீ உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவர் காவி சட்டை கூட ஒரு நாள் போட்டுக்கிட்டு இருந்தார். யார்? ஓபிஎஸ். புரியுதுங்களா? அப்போ ஓபிஎஸ் 2 நீதிபதிகள் சொன்னது அது இல்லைன்னு ஆயிடுச்சா? அதை மாத்திட்டாங்களா இப்ப? ஏதாவது அது ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் இல்ல சார். நீங்க வந்து அவர் எதிர்க்கிறார்ன்றதுனால தானே அவரை நீங்க கட்சி விட்டு நீக்கிறீங்க. இட் இஸ் அகைன்ஸ்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ். கோர்ட்டு சரின்னு சொன்ன பிறகு நீங்க யாருங்க? அசோகா இஸ் நாட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஐ வுட் bow my head. அசோகா must remember who is அசோகா. I am aware who am I. நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இல்ல மேடம். ஹைகோர்ட்டு 2 நீதிபதிகள். அவரை எடுத்ததும் தப்பு இல்லை. அவர் இனிமே கட்சி துண்டு கட்சி வேட்டி எல்லாம் அவர் ஒத்துக்கிட்டது தான். அவருக்கு மேலே அவர் சுப்ரீம் கோர்ட் போயிருக்கலாம், அவர் போகலை. சொல்றது புரியுதா? நீங்க யாரு கேட்குறா, போராடுறா? இப்போ ஒன்று முடிஞ்சு போச்சு. அவங்க சசிகலா வழக்கு போட்டாங்க. இல்லை, இந்த கேஸ்ல அவங்க வரவே இல்லை. அது இந்த கேஸ் இல்லைங்க. நான் பொதுச் செயலாளர்னு யார் கண்டஸ்டன்ட்னா உங்ககிட்ட சின்னத்தை புடுங்க, நான் யார்கிட்ட கொடுக்கலான்னு பார்க்கணும் இல்லைங்களாங்க? இல்லை சின்னத்தை புதைச்சிடுறதா? யார்ட்டையும் கொடுக்காம ஃப்ரீஸ் பண்ணலாம். எதுக்காக? எப்போ பண்ணலாம் தெரியுமா? இந்த சின்னம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை இபிஎஸ் தவறாக பயன்படுத்திருக்கிறாரு. இன்னென்ன காரணங்கள் யாராவது எங்கேயாவது ஒரு காதில் விழுந்துச்சா? யாராவது சொன்னாங்களா? சொல்லுங்க. அதனால் எப்படி ஃப்ரீஸ் பண்ண முடியும்? தவமணியை கொலை பண்ணிடலாம்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இல்லை அப்படிதான் சொல்கிறீங்க. என்னங்க தவமணி அவனை கொலை பண்ணிட்டா போகுது, ஃப்ரீஸ் அம்மா. ஒரு சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு டிபேட்டில் உட்காந்து பேசக்குள்ள எளிதானமா இருக்கும். அவர் சொன்னார்ல, கோடிக்கணக்கான கரெக்ட் 30 லட்சம் தொண்டர்கள் எடுத்துக்கிறோம்மான, கோடியெல்லாம் வேண்டாம். அந்த சின்னத்தை எம்ஜிஆர் சின்னோன்னு இப்போ சொல்கிறாருல, அதே எதை ஃப்ரீஸ் பண்ண சொல்கிறீங்க? அதுக்கு கிளைமெண்டே கிடையாது எக்ஸப்ட் இபிஎஸ். நல்லா தயவு செஞ்சு நம்ம லாஜிக்காக போவோம். தர்மமாக சொல்லுங்கன்னா தவறாக இருந்தால் திருத்திக்கிறேன்னா. சசிகலா கிடையாது, இவரு கிடையாது. டிடிவி ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு அவரு போயிட்டாரு. புகழேந்திய சொன்னீங்க நீங்கள். 3 கட்சியிலையும் இருந்தார். டிடிவிட்ட இருந்தார், ஓபிஎஸ் கிட்ட இருந்தார், இபிஎஸ். 3 கட்சியை விட்டோம். வேற யார் இப்போ இந்த சின்னத்துக்கு அந்த கட்சி பொறுப்பை எடுத்து கட்சி, அதாவது பேசுற எல்லாரும் கட்சி வேணும்னு சொல்றாங்க. கட்சியை க்ளோஸ் பண்ணிவிடுவோம்னு யாரும் சொல்றாங்களா? சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம் நீங்க சொல்லலாம். பிகாஸ் யூ ஆர் an anchor, you know involvement. அப்படி அல்ல. இதே தான் மெட்ராஸ். நான் காலையிலேயே சொன்னேன், ஒரு ஓப்பனிங்கை பண்டோராஸ் பாக்ஸ்னு. ஒரு யானையை முதல்லையே சென்னை உயர்நீதிமன்றம் கொன்னிடுச்சு. இது 2வது யானை அதிமுகங்கிற யானை கொலை பண்ண பார்க்குது. நான் தப்பாக சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க, பொறுப்பு எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறேன். காஞ்சி வரதராய பெருமாள் கோயிலில் யானைக்கு லட்சுமின்னு பேர். எதுக்கு? யூ நாமமா வி நாமமான்னு தான் பாயிண்ட். எல்லாருக்கும் தெரிஞ்ச கேஸ் தான். ஹைகோர்ட் ஜட்ஜ் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு வி, ஒரு நாளைக்கு செத்து போச்சு யானை. இதுக்கும் அதுக்கும் அது செத்து போகிறதுக்கு அதே தான். சின்னத்தை நீ ஒரு 10 நாள் வச்சுக்க,
இப்ப தெரியுதா வழி உங்களுக்கு? ஏன்னா இல்ல நீங்க ஏதோ தீர்ப்பு கொடுத்ததுனால யானை இறந்த மாதிரி சொல்றீங்க. அதே இல்ல நிச்சயமா தினம் ஒரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இதை போட்டு சனிக்கிழமை அதை அப்படித்தான் இப்ப அதிமுகவையும் மதுரைக்கு அந்த பக்கம் ஒருத்தர் உபயோகப்படுத்திக்கிட்டோம். வேலூருக்கு இப்படி பிரிச்சு கொடுத்துருவோம். இட் கம்ஸ் டு தட் மேடம். நான் தமாஷுக்கு வேதனையாச்சு மேடம். தயவு செய்து யாருக்கிட்ட கொடுக்கறதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நியாயமான ஒரு நபர் இருக்கிறாருன்னா கரெக்ட். ரெட்டலை இவர்கிட்ட இருக்க கூடாதுன்னா வேற யார்கிட்ட இருக்கணும்னு கேக்குறீங்க. ஒண்ணு இவர்கிட்ட ஏன் இருக்க கூடாது கேப்போம். இவர் என்ன துஷ்பிரயோகம் பண்ணாரு ஏன் இருக்க கூடாது கேப்போம். நம்பர் 2 யாருக்கிட்ட யாரு நோபடி இஸ் தேர் கேப்போம். எல்லா வேற கட்சிக்கு போயிட்டாங்க. கேப்போம். திரு புகழேந்தி முக்கியமான 2 கேள்வியை திரு தமிழ்மணி அவர்கள் எழுப்பியிருக்கிறாரு. ரெட்டையிலே ஃப்ரீஸ் பண்ணணும் நீக்கணும் அவருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அதுக்கு ஒரு நியாயமான காரணம் சொல்லுங்க. ஒண்ணு சரி அவர்கிட்ட ரெட்டையில இருக்கக்கூடாதுன்னா வேற யாருக்கிட்ட இருக்கலாம்? வேற யாருமே அதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லையே அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல அதை புதைச்சு கட்சியை க்ளோஸ் பண்ணிடலாமா? திரு புகழேந்தி. குட் ஈவினிங் டு குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் டு தந்தி டிவி. குட் ஈவினிங் அசோகா. குட் ஈவினிங் சார். ஏன் இரட்டையிலையை முடக்கணும்னு கேட்டீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கி வெற்றியின் படிக்கட்டுகளிலே ஏறி பழக்கப்பட்டு தோல்வியே கண்டிராத தலைவர் என்று சொல்கிறோம். அந்த தலைவருக்கு பின்னால் அம்மாள் 2 முறை தொடர் ஆட்சியை ஏற்படுத்தி கொடுத்து மறைத்தார்கள். 10 முறை தொடர் தோல்விகளை சந்தித்து இந்த கட்சியை அடிமட்டத்திற்கு கொண்டு சென்ற காரணத்திற்காக எடப்பாடியிடம் இரட்டை இலை வேண்டாம். சார் தட் இஸ் a political statement. பொதுச் செயலாளர் அம்மா தான். நீங்க சொல்றது ஒரு அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம். சட்ட ரீதியா என்ன பார்வை? ஏன் இரட்டையில நீக்கணும் அவருக்கு? இல்ல சட்ட நான் வரேங்க. சட்ட ரீதியா வர ஒரு நிமிஷம் என்ன விட்டுருங்க கொஞ்சம். நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா தான் அப்படின்னு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு அம்மாவை தூக்கி எறிந்தது. இதற்காக ரிட்டையிலே அவர் இடத்துல இருக்கக்கூடாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்ட விதிகளை மாற்றி 10 பேர் முன்மொழியணும் 10 பேர் வழிமொழியணும். அவங்க டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அவங்க எம்எல்ஏவா பதவி சுகத்தை அனுபவித்து பணம் வைத்திருப்பவர்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்ததற்காக இருக்கக்கூடாது. நேற்றைய தினம் நான் இந்த தீர்ப்பை வரவேற்று பாராட்டினாலும் இந்த நீதி அரசர் இதை தொடர்ந்து கேட்டார். எல்லா விதத்திலும் கேட்டறிந்துதான் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். அதனால்தான் அந்த தீர்ப்பை வரவேற்றாலும் மன உளைச்சல் அசோகா நான் சொல்றேன். நானு யாருக்கு சார் 3.72 எனக்கு தாங்க 3.72 crore பணத்தை ஒதுக்கி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்து அம்மா வித்திட்டவர், அதை காரணமாக இருந்தவர், இவ்வளவும் பண்ண அந்த தாயை புறக்கணித்து அதுக்கு நேரா அங்க போறார் இவரு. மலர் மாலைகளை சூட்டிக் கொண்டு பூக்களை போட்டுக்கொண்டு அந்த இன்விடேஷன்ல அம்மா தலைவர் இல்லைன்னு மூத்த தலைவர் செங்கோட்டையன் அங்கே செல்லவில்லை வேண்டாம் என்று. சார் நீங்க இப்போ நீதிமன்றத்துல இருந்து செங்கோட்டையன் மேட்டருக்கு வந்துட்டீங்க. வாங்க தீர்ப்புக்கு வாங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல தீர்ப்புக்கு வர ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்படி ஒன்றையும் செய்து கொண்டு இந்த கட்சியை பலவீனப்படுத்துவது யார்? ஒண்ணு. ரெண்டாவது, நான் யாராவது ஏதாவது பேசிட்டு போட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகளை நான் மதிப்பவன், தவறாக பேச தயாராக இல்லை. உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொன்னது, சிவில் சூட் எங்கே பெண்டிங் இருக்கிறதோ அது முடியும் வரை இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தக்கூடாது, வேற எதையும் செய்யக்கூடாது, அதுதான் முடிவெடுக்கும், அதுதான் அதிகாரம் யாருக்கு என்று சொல்லும் சொல்லி சிவில் இந்த கோர்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்கு. சரி, அப்போ சிவில் சூட் இன்னும் பெண்டிங் இருக்குல்ல? இருங்க நீங்க ஒரு விஷயத்துக்கு வந்துட்டீங்க. அதுக்கு சிவில் சூட் இன்னும் பெண்டிங் இருக்குல்ல? சிவில் சூட்டை முடிக்காம தேர்தல் ஆணையம் மட்டும் எப்படி புது தீர்ப்பு கொடுக்கும்? அது பெண்டிங் இருந்ததுன்னா அதுக்கு தானே தேர்தல் ஆணையமே வெயிட் பண்ணணும். அப்ப நீங்க அதையும் பெண்டிங் வச்சுட்டு இங்க பேரலலா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஓபன் பண்றீங்க. இல்ல பேரல இன்வெஸ்டிகேஷன் இல்லையே, நடந்த தவறு என்னன்னு சொல்றேன் நானே உங்களுக்கு. வர இப்ப கோர்ட்டை பத்தி தானே கேட்டீங்க. நடந்த தவறு முதலில் இரட்டை இலையை ஈரோடு பை எலெக்ஷனுக்கு கொடுத்தாங்க. கொடுத்தப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு? பிரசிடியம் சேர்மனை போட்டு டெம்பரரி அரேஞ்ச்மெண்டா நாங்க கொடுக்கிறோம், ரெட்டலையை நீங்களே பார்த்து அந்த பிரசிடியம் சேர்மன் தமிழ் மகன் ஹுசேன் முடிவு பண்ணிட்டு சொன்னிச்சு. இது ஃபர்ஸ்ட் கட்டம். அப்போ அது நடந்துச்சு, விடுங்க, தேர்தல் முடிஞ்சது, எல்லாம் ரைட், ஓகே, தோத்தாச்சு, போயாச்சு. அடுத்தது தேர்தல் ஆணையம் எங்கே தவறு செய்து? இல்ல தேர்தல் சார் இல்லன்னா எடிச்சு போயிடுறேன் சார், இப்பயே உங்களுக்கு ஆர்டர் அனுப்புறேன் நான்.
நான் இப்பயே ஆர்டர் அனுப்புறேன். ஐ அம் செண்டிங் ரைட் நவ. நாட் another 1 minute. டோன்ட் இன்டரப்ட் தட் ப்ளீஸ். டைவர்ட் பண்ணாதீங்க என்ன. நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அப்புறம் அடுத்தது அசோகா அந்த ரெட்டையில போச்சு. பாராளுமன்ற தேர்தலுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் இரட்டையிலையை தூக்கி பழனிசாமியிடம் கொடுத்தது தவறு, முற்றிலுமாக தவறு. நான் இப்ப வர ஒரு பாயிண்ட்டுக்கு இதான் எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி வச்சிருக்கேன் அசோகா. கோர்ட் முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி தான் வச்சாங்க. என்ன வச்சேன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு இந்த தீர்ப்பு ஒரு கால் ஓபிஎஸ்க்கு சாதகமா போச்சுன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட டேமேஜ் 40 இடத்துலயும் தோத்தாச்சு. இப்படிப்பட்ட டேமேஜ் இந்த எலெக்ஷன் கமிஷன் சரி கட்டி கொடுக்குமா? வேல்யூபிள் பாயிண்ட் ஐ அம் ஆஸ்கிங். கொடுக்க முடியுமா? எந்த அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தது? இதுதான் என்னுடைய வாதம். உங்க வாதத்துல இல்ல உங்க வாதத்திலயோ இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிற யாராவதோ அவர்களுடைய வாதத்துல எங்களுடைய கட்சியோட அடிப்படை விதிகளை வந்து இவங்க மாத்திட்டாங்க, அதுதான் எங்களுக்கு இஷ்யூ அப்படின்ற பிரேயரை வச்சிருக்கீங்களா? எல்லாம் வச்சிருக்கோம். ஆல் தி ரெப்ரசன்டேஷன் பெண்டிங் வாட் ஆர் ஆல் ஐ அம் கோட்டிங். இல்ல நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல எலெக்ஷன் கமிஷன்ல உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டப்போ அங்க வச்சீங்க, ஹைகோர்ட்ல வச்சிருக்கீங்களான்னு அவர் கேக்குறாரு. ஹைகோர்ட்ல வச்சிருக்கோம். ஹைகோர்ட்ல சொல்லியிருக்கோம். நாங்க 4-5 பேர் இருந்தோம், இன்க்ளூடட் மிஸ்டர் சூரியமூர்த்தியில இருந்து அத்தனை பேரும் இருந்தோம். அத்தனை பேரும் சொல்லியிருக்கோம். எங்கெல்லாம் இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்ததோ அதையெல்லாம் கோடிட்டு காண்பிச்சிருக்கோம். மணிக்கணக்கில் அந்த வாதங்கள் போயிருக்கு. நீதியரசர் கேட்டிருக்கார். சில இடத்துல எங்க லாயர் திருமூர்த்தி பேசும்போது அவரை நீங்க பேச வேணாம்னு சொல்லியிருக்கார். இத்தனையும் அந்த கோர்ட்ல நடந்தது. நான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன தீர்ப்பு வரும்னு என்னால சொல்ல முடியாது. இன்னைக்கு காலையில தான் வரும்போது தான் எனக்கு அது சரித்திரம் வாய்ந்த தீர்ப்பா மாறிச்சு. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன், நீங்க வந்து இந்த ஒரு தீர்ப்பை உங்களுக்கு சாதகமா வந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? பாதகமா வந்துருச்சுங்க. உங்களுக்கு பாதகமா வந்துருச்சு. இப்ப சிபிஎஸ் பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்க. சாதகமா வந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? நீங்க தான் சொல்லணும். அதை கொண்டாடி இருப்பாங்கல்ல, நியாயம் சொல்லி இருப்பாங்கல்ல. அப்போ ஒரு நீதிமன்றம் கொடுக்கின்ற தீர்ப்பை கிரிட்டிசைஸ் பண்ணா உங்களுக்கு சாதகமா வந்தா நியாயம், இல்லனா இல்ல. சார், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தலைவரை கொண்டு இல்லை. இல்ல சார், அடிப்படையான ஒரு கேள்வி சார். பழனிசாமியே சொல்றாரு. இல்ல சார், ரொம்ப பேசிக்கான ஒரு டவுட் சார் எனக்கு. ஒண்ணும் இல்ல சார், இப்ப இந்த சட்ட விதிகள் எல்லாமே இப்ப சட்ட விதிகள்ல தான் நீங்க பிரைமரி டிஸ்பியூட் எழுப்புறீங்கன்னு சொன்னா, இதெல்லாம் ஜூலை பொதுக்குழுவுக்கு பிறகு நீங்க இதே மேட்டரை தூக்கிட்டு உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க. எல்லா இடத்துலயும் இந்த பொதுக்குழு விதிகள் செல்லும் தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ உச்சநீதிமன்றத்தை மீறி தேர்தல் ஆணையம் வேற ஒரு விசாரணை நடத்திட முடியுமா என்ன? உங்களை நீக்கியதும் செல்லும்னு வந்துருச்சு. இல்ல ஒரு நிமிஷம் இருக்கு சொல்லுங்க ப்ளீஸ். அண்ணா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருக்கு சொல்லுங்க. அசோகா, வெரி கிளியர். ஐ அம் அப்ரிஷியேட்டிங் யூ. நீங்க வேல்யூபிள் क्वेश्चन ரைஸ் பண்ணிருக்கீங்க. அதுல உங்களுடைய பாயிண்ட் தான் மிக சரியானது. ஓபனா ஒத்துக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் சொல்லி சிவில் டிஸ்பியூட் பெண்டிங் இருக்கிறதுல முடிவு பண்ணணும்னு சொன்னா நடுவுல கோர்ட்டுக்கு போனது ரெண்டு தரப்புலையும் தவறு. வயலேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன். இல்ல அந்த தவற பண்ணிட்டாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. இல்ல நான் இல்ல சார், நாங்க போலீங்க, நான் போலீங்க. நான் அது மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் பண்ண மாட்டேன் சார். இப்போ எப்படி இந்த கேஸ் சூரியமூர்த்தி உட்பட நீங்க உட்பட எல்லாருமே இப்போ வந்து தேர்தல் ஆணையத்தோட விசாரணை கேட்டதுனால தானே இப்போ இந்த டிசம்பர்ல இருந்து இது ஓடிட்டு இருக்கு. கரெக்ட். நான் என்ன சொல்றேன், ரொம்ப சிம்பிள். நீங்க ரொம்ப நல்லவரு சார். நீங்க சிவில் சூட்டை விரைவா விசாரிக்கணும்னு கேட்டிருந்தா அது வேற சார். இப்ப நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு புது ரூட் போட்டு போறீங்க சார். ஒரு நிமிஷம் ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கைண்ட் சப்மிஷன். இந்த தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட் டிலே பண்ணக்கூடாது, இபிஎஸ் சைட்ல டிலே பண்றாங்க, டே பை டேஸ் கேஸ் நடத்தி முடிக்கணும் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன். இது அவங்க அடிச்சுக்கிட்டது. ஐ ஹவ் நாட் இன்வால்வ்டு. நான் எக்ஸ்பல்ஷன் கூட சேலஞ்ச் பண்ணல. நான் ஏன் கட்சி, நான் ஏன் போய் எக்ஸ்பல்ஷனை சேலஞ்ச் பண்ணும்? இவர் யார் என்ன எடுக்கிறதுக்கு? அதுதான் என்னுடைய பாயிண்ட். சோ இங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் ஹேவிங் ஆல் த பவர் 15ல ரெட்டலையை ஒதுக்கிறதுக்கு சின்னம் எந்த கட்சிக்கும் சரி, நேஷனல் பார்ட்டிக்கும் சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் ரிஜிஸ்டர் ரெகக்னைஸ்டு பார்ட்டிக்கும் சரி, சின்னத்தை ஒதுக்கிறது 15ல அதிகாரம் இருக்க மாதிரி நான் நீங்க அலோவ் பண்ண நான் படிச்சு காட்டுறேன். எந்த யார் தனி நபர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை எடுத்து விசாரிப்பதற்கு, தப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல 15ல பாராகிராஃப் 15ல மிக தெளிவாக எலெக்ஷன் கமிஷன் சொன்னதை அவருடைய கவுன்சில்
பெருசா ஆர்கியூ பண்ணி 1 மணி நேரம் ஆர்கியூ பண்ணி நான் ஜட்ஜி கிட்ட சொன்ன பிறகு தான் நீதிபதி ஏற்றுக்கொண்டார். நான் என்ன சொல்றேன், வாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து சொல்லுங்க, ஐயா என் மேல எதுவும் தப்பு இல்லைங்க, இந்த புகழேந்தி பாருங்க வேணும்னு கேஸ் போடுறாரு, இவர் பாருங்க கட்சியில் இல்லைங்க, பாருங்க அவர் அதான் சொல்றாங்க, அதுதான் சொல்றாங்க, நீங்க யாருமே கட்சியில் இல்லன்றதா எலெக்ஷன் கமிஷன் வை சார். சார் எல்லாரும் கட்சியில இல்ல, நாளைக்கு விசாரிக்கிற நீதிபதியை சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, உங்களை சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, எல்லாருமே கட்சியில இல்ல, இவங்க மாத்திரம் தான் கட்சியில இல்ல, இவங்க மாத்திரம் தான் கட்சியில் இருப்பாங்க. ஏதாவது எடுத்தா போதும், நீங்க கட்சியில இல்ல, நீக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இயக்கத்தினுடைய முதல் நபர்கள் இவர்கள். என்னங்க சார், அது உண்மைதானே சார்? நீங்க நீக்கப்பட்டவர் யார் நீக்கிறது? யார் நீக்கப்பட்டவர்? நான் அடிச்சு சொல்லிட்டேன், அவர் பொதுச் செயலாளர் இல்லை, அவர் அதிகாரம் இல்லாதவர், சிவில் பெண்டிங் கேஸ் முடிகிற வரைக்கும் அவருக்கு எந்தவித அதிகாரம் இல்லைன்னு பலமுறை சொல்லிட்டேன். எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கா இவரை பொதுச் செயலாளர் சொல்லி? உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கா அவரை பொதுச் செயலாளர் சொல்லி? சார் எலெக்ஷன் கமிஷன் சார் பி ஃபார்ம்ல கழுத்து போட்டு தேர்தலை நடத்தி முடிச்சிட்டார் சார். அப்புறம் இன்னும் என்ன எலெக்ஷன் கமிஷன்? அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல நாடாளுமன்றத்துல அவருக்கு ரெட்டையிலே கொடுத்து தவறு எலெக்ஷன் கமிஷன். சார் நீங்க தவறுன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷன். சார் நீங்க சொல்லிட்டே இருக்கலாம், நீங்களே நாடு இது தவறு அது தவறுன்னு சொன்ன எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிருக்குன்றதானே முக்கியம். நீங்க சொல்றது நான் சொல்றது முக்கியம் இல்ல. இல்ல எலெக்ஷன் கமிஷன் அதுல ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் இந்த காரணத்துக்காக இவர் கொடுக்குறேன்னு சொல்லணும், அதையும் சொல்லல எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லல சட்ட விதிப்படி. இனிமேல் கொடுக்காது, நீங்க கவலைப்படாதீங்க. தலைக்கீழ நடந்தாலும் இந்த டிஸ்பியூட் இந்த கோர்ட்ல இருக்கிறது தீர்ப்பு வர வரைக்கும் வாங்கவே முடியாது, எலெக்ஷன் கமிஷன் கொடுக்காது. அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்தா சுப்ரீம் கோர்ட்ல போய் கண்டெம்ட் போட்டு நிறுத்திடுவாங்க, மாறுதலே கிடையாது. இப்ப இந்த விசாரணை நடந்தால் நீங்க நம்புறது, இந்த தேர்தல் ஆணைய விசாரணை நடந்தால் ரெட்டைலை முடக்கப்படும் நம்புறீங்க? 100%. யாருக்கு பயன்? 100%. என்ன பயன் அதனால? ரெட்டைலை முடக்குனா அதிமுக பொழைச்சுக்குமா இல்ல இன்னும் அதிமுக பலவீனப்படுமா? இல்ல வர ஒருத்தர் கையில இருக்கு, ஆட்சி போச்சு, அதிகாரம் போச்சு, உள்ளாட்சி தேர்தல் 90% போச்சு, நாடாளுமன்ற தேர்தல் 0 ஆச்சு, எல்லாரும் தோத்தாச்சு. எதுக்கு ரெட்டையில உங்களுக்கு? சார் இது என்ன சார் ஆர்குமெண்ட்? நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லுங்க. இது என்ன சார் ஆர்குமெண்ட்? ராகுல் காந்தி 3 முறை சைஃபர் வாங்கிட்டாரு, கை சின்னத்தை பிடிங்கிறீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது. இல்லைங்க, ராகுல் காந்தியினுடைய வெர்ஷன் வேற, நீங்க அதை பேசுறதா நான் ரெடி. இல்ல சார், நான் கேக்குறது ஒருத்தர் தோத்துட்டாருங்கிறதுக்காக சின்னத்தை பிடுங்க முடியாது சார். தலைவர் ராகுல் காந்தியும் மோடியும் நெக் டு நெக் பேலன்ஸ்ல தான் இருக்காங்க. ரொம்ப பெரிய மெஜாரிட்டிய மோடி எடுத்து வச்சிட்டு இல்ல இப்போ. சார் நீங்க அதுக்குள்ள போறீங்க, நான் கேக்குற கேள்வி புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. இல்ல இப்ப நான் மோடியா ராகுலான்ற டிபேட்டுக்குள்ள போகல. ஒருத்தர் தோல்வி அடைகிறார் என்ற காரணத்துக்காகவே சின்னத்தை முடக்கிற முடியுமான்னு கேக்குறேன் நான். நீங்க அப்படிதான் சொல்றீங்க, உங்க லாஜிக் அப்படிதான் இருக்கு. ஏங்க இல்ல, என்னுடைய அரசியல் ரீதியா அதுதான் பாயிண்ட். அதுக்கு பின்னாடி எங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோர்ட்லயும் எலெக்ஷன் கமிஷன்லயும் எம்ஜிஆர் சட்ட விதிகள், தலைவர் எம்ஜிஆர் சட்ட விதிக்கு புறம்பா எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த கட்சியை நடத்துறார். இந்த கட்சியில் அண்ணா தொழிற்சங்கம் அது செயல்படுவதில்லை, பேரவை செயல்படுவதில்லை, எம்ஜிஆர் மன்றம் செயல்படுவதில்லை, இவரே நாமினேட் பண்றாரு. ஒரு சின்ன விஷயம் சொல்லட்டுமா? ஒரு நல்ல மனம் படைத்த ஒரு தலைவரா இருந்த அம்மா மாதிரி தலைவர் மாதிரி அந்த அவினாசி அந்த விழாவுக்கு போறப்போ, அந்த கிணத்துக்கடை விழாவுக்கு போறப்போ யாரு செங்கோட்டையன் எவ்வளவு பெரிய சீனியர் லீடர் அவரு நினைச்சு பாருங்க. சாதாரண லீடரா? அம்மாவுக்கு டூர் போட்டு கொடுத்த தலைவன், எனக்கு சீனியர். அந்த வீட்டுக்கிட்ட போய் வண்டியை நிறுத்திருக்கலாம், வாங்கன்னு கூப்பிட்டாரா? அப்புறம் மேடையில போய் 2 படத்தையும் வச்சிருக்கலாம், அம்மா படத்தையும் தலைவர் படத்தையும். நான் இருந்து என்கிட்ட அம்மா தலைவர் படம் இல்லாம வந்தா வெளியில போங்கன்னு சொல்லியிருப்பேன். மன்னிச்சிருங்க, நான் அந்த துரோகத்தை செய்ய மாட்டேன். என்னை வளர்த்து ஆளாக்கியது அம்மா. கேட்போம். அது இறந்து போனப்போ போடப்பட்ட பிச்சை தான் இந்த 4 வருட முதலமைச்சர். கேட்போம். பொங்கலூர் மணிகண்டன், இடையில செங்கோட்டையன் விஷயமும் வந்துருச்சு, நீங்க அதை எழும்பினதுனால நீங்க எப்படியும் விளக்கம் கொடுக்க விரும்புவீங்க, சுருக்கமா? நான் ஒரு விஷயம் முடிச்சுவாங்க. இப்ப கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் ஆனால் புகழேந்தியவர்கள் யாருக்கேட்டு கேள்வி சொன்னாங்க. நீக்கப்பட்டவர்கள் எப்படி சொல்லுவீங்க? ஒரு கட்சியிலிருந்து ஒரு நீக்கிறாங்க, நீக்கப்பட்டவர்கள் தன் பரிகாரம் வேணும்னு சொன்னா நீதிமன்றத்துக்கு போய் பரிகாரம் வாங்குனீங்களா? நீதிமன்றம் நீக்கப்பட்டது தவறுன்னு சொல்லுச்சா? சொல்லவே இல்ல.
நீக்கப்பட்ட சரிவன ஆயிடுச்சு. அப்ப அந்த நபர்கள் எப்படி அதிமுக குறித்து மனு அளித்து எதிர்ப்பாக செயல்பட முடியும்? ஒன்று. இரண்டாவது, 2021 சூரியமூர்த்தி எடப்பாடி எதிராக போட்டியிட்டு வேறு கட்சியில போட்டியிட்டு தேர்தல் நின்றவர். அவர் எப்படி அதிமுக சொல்லுவீங்க? அவர் நீக்கப்பட்டா அவர் எந்த வழக்கு போல. மூன்றாவது, 1996 அம்மா தோன்ற போது இதே மாதிரி போட்டி அதிமுக உருவாக்கி இதே மாதிரி சின்னம் கேட்டு போராடினாங்க. என்ன ஆச்சுங்க? அதுதான் இது இந்த மாதிரி பிரச்சனை உருவாக்கி எல்லாம் வரும். இறுதியில் வேறு மாதிரி நடக்கும். அப்போ மூத்த தலைவர் செங்கோட்டையன் பத்தி கேட்டீங்க. அவர் மிக மூத்த தலைவர், மக்கள் செல்வாக்குள்ள தலைவர். நீங்க நீக்கப்பட்டவர்கள் மாதிரி எல்லாம் கிடையாது. அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு உண்டு, தமிழ்நாடு செல்வாக்கு உண்டு. அவர் அதிமுக குறித்து சிந்தித்தும் பிளவுக்கோ பிரிவுக்கோ காரணமாக இருக்க மாட்டார். எப்பவுமே செய்ய மாட்டார். கருத்து ஒருங்க உண்டுங்க. தனக்கு மனக்குறை, அந்த மனக்குறை கட்சிக்குள்ளே சொல்றார், வெளியே சொல்றார். அதுக்கு பரிகாரம் போச்சு அளிப்பார். சொல்லிட்டாரா? பொதுச் செயலாளர்கிட்ட மனக்குறை சொல்லிட்டாரா? நிச்சயம் பேசிட்டாங்க. பொதுக்கூட்டம் சொல்லிருக்காரு. நிச்சயமா தீர்த்து வச்சிட்டீங்களா? அவர் மட்டும் சொன்னாரா? 6 பேர் போய் சொன்னாங்களா? இல்ல மேம், இப்ப நீங்க 6 பேர் மட்டும் இல்லைங்க, 60 பேரே பேசு மேடம். கட்சியில பொதுச்சொலை யாரு வேணா பார்க்கலாம், பேசலாம். கட்சிக்கு அல்லாத பார்க்க முடியாது. பேசினாங்க, அது எந்த பிரச்சனையும் இல்ல. ஜனநாயக குறை சொல்லாங்க, நிறைய சொல்லலாம், தவறே சொல்ல. ஆனால் செங்கோட்டையன் மீது யார் என்ன சொன்னா உறுதியா சொல்றேன். ஏன்னா தமிழ்நாடு அரசியல இந்திய அரசு இது போன்ற ஒரு தலைவரை பார்க்க முடியாது. ஒரு கட்சிகளாக அவர் ஒருபோதும் பலகீனமான வார்த்தைகளை பேச மாட்டார், பலகீனப்படுத்த மாட்டார். உறுதியாக அதிமுக 2024 ஆட்சி அமைக்கிற போது அவர் வலிமையான துறைக்கு அமைச்சராக இருப்பார். அப்படிப்பட்ட தலைவரை யாராலும் பிரிக்க முடியாது. இந்த இரட்டை இலை சின்னத்தை பொறுத்தவரையில எந்த ரூபத்திலும் யாராலும் ஒன்று செய்ய முடியாது. 2026 சின்னத்தில் தான் போட்டியிட போகிறோம். இடையில் வழக்கில் வரும், அது நிறைவு வரும். ஓகே கேப்போம். நிகழ்ச்சியோட நிறைவான பகுதியில் இருக்கோம். திரு கண்ணன், உங்களுடைய நிறைவான பார்வை. சின்னங்கிறது கட்சி சொத்தா, தேர்தல் ஆணையத்தின் சொத்தா? சொல்லுங்க சகா. ஒரு கட்சிக்கு சின்னம் சொத்தா? தேர்தல் ஆணையம் தான். ஆமா, தேர்தல் ஆணையத்தோட தான். ஆனா அது ஒரு கட்சிக்குன்னு அவங்க ஒதுக்கி கொடுக்குறாங்க. எப்ப வரைக்கும் 3 தேர்தல்ல 8% வாக்கு கீழே வாங்கிட்டு அது கட்சி சின்னம் கிடையாது. கரெக்ட். அது கட்சிக்கான சொத்து கிடையாது. பழனிசாமி கிட்ட இருந்துச்சுன்னா 8% இல்ல 5% கீழே போயிருமே. அப்படி போச்சுன்னா அவங்க தானா செய்ய போறாங்க. அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு கேஸ் போட்டுட்டு இருக்கீங்க? அது யாரு? பழனிசாமி அப்பா வீட்டு கட்சி, அது கருப்பகோட்டு கட்சி, அது கருப்பகோட்டு சொத்து. அது விட்டுட்டு போறதுக்கு கட்சியில உழைச்சவன், ரத்தம் சிந்தவன், உயிரை கொடுத்தவன் எத்தனையோ பேர் இருக்கா. இவர் சாம சிலுவம்பாளையத்துல இருந்து ஆட்டிக்கிட்டு வருவாரா? இவர் கட்சியில தூக்கி கொடுத்து வந்தா இவர் என்ன உழைச்சாரா? கட்சிக்கு உழைச்சாரா? உழைக்காம தான் ஜெயலலிதா அமைச்சர்கள் இருந்தாரா? அதாவது உழைச்சு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஏன் உனக்கு எரியுது? சார் ஒருமையில பேசாதீங்க, வேண்டாம். இல்ல யாரையும் ஒருமையில. சார் கண்ணன் சார் கேளுங்க, என்கிட்ட பேசுங்க. நான் இங்க யாரையும் ஒருமையில பேசாதீங்க, சரிங்களா? நீங்க பேசுங்க. நான் பேசணுங்கிறது என் நோக்கம் இல்ல. ஆனா என் வாய்ப்புல குறுக்க வந்தா பேசுங்க. அவரை சும்மா இருக்க சொல்லுங்க. பேசுவேன் ஒத்துக்க முடியாது. சரி, நீங்க பாயிண்ட் தொடருங்க. அதாவது கட்சிங்கிறது மாபெரும் மக்கள் தலைவன், நீங்கள் ஏழைகளின் இதய தெய்வம், புரட்சி தலைவன் ஆரம்பிச்ச கட்சி, புரட்சி தலைவி வழிநடத்துற கட்சி. இதுல கரையான் கட்டிய கூத்துல கருணாக மாதிரி உள்ள நுழைஞ்சுக்கிட்டு ஏன் சொத்து நான் வச்சுக்கிடுவேன், நான் தான் ஆளுங்கட்சியா இருப்பேன்னா, ஒண்ணு நீ ஜெயிச்சிருக்கிறியா? மக்கள்கிட்ட செல்வாக்கு படைச்ச தலைவனா மாறி இருக்கிறியா? மக்கள் உன்னை விரும்புறாங்களா? தொண்டர் விரும்புறாங்களா? தெரியாம கேக்குறேன். நீங்க இப்படி கேட்டீங்கன்னா அவர் என்ன கேட்பாரு? சரிங்க, நாங்க செல்வாக்கு மிக்க தலைவர் இல்ல, நீங்க மட்டும் செல்வாக்கு மிக்க தலைவரா, நீங்க எத்தனை இடத்துல ஜெயிச்சீங்கன்னு கேட்பாரு. ஓபிஎஸ் வாங்கின ஒரு தொகுதியில வாங்கின ஓட்ட அதிமுக மொத்த கட்சி எந்த தொகுதியில வாங்கியிருக்கு? 34% ஒரு மனுஷன் தனியா வாங்கியிருக்கிறாரு. சின்னம் இல்லாம, கொடி இல்லாம, இந்த நம்ம பொய்மணி சொன்ன மாதிரி வேட்டி இல்லாம. சார் வார்த்தை கவனம். அது என்னங்க கிண்டல் பேச்சு? வார்த்தை கவனம்னா அது என்ன கிண்டல் பேச்சு? காவி ட்ரெஸ் என்ன பாவி ட்ரெஸ்? அது நாங்க எது வேணாலும் போடுவோம், அது எங்க இஷ்டம். இன்னொன்னு, அந்த அப்படி ஒரு தீர்ப்பு ஒரு நீதிமன்றம் சொல்லலாமா?
ஒரு வேட்டி கட்டுறதுக்கும் சட்டை போடுறதையும் ஒரு நீதிமன்றத்துக்கு உரிமை இருக்கா? அதை மட்டும் தமிழ் மணிக்கு வாய் நல்லா இனிக்கும், அதை கேட்டுக்குவாரு. அது நீதிமன்றம் இப்ப சொன்னா சொல்லி காவி சட்டை கட்டிங்க, காவி சட்டை கட்டுங்க, வெட்கம் இல்லாம காவி சட்டை கட்டுங்க. உங்களுக்கு வர ஓபிஎஸ் காவி சட்டை கட்டினாரு. சரி, அதுல என்ன இருக்கு? அது ஒரு கலர் இல்லையா? போடக்கூடாதா? ஒத்துக்கிட்டு அந்த தீர்ப்பை ஏத்துக்கிட்டு இல்ல அவர் என்ன சொல்றாரு, அவர் நாங்க என்ன சட்டை வேணா போட்டு போறோம், உங்களுக்கு என்னன்றாரு, அவ்வளவுதான். இப்ப நீதிபதி சரின்னு சொன்னீங்கன்னா 2 நீதிபதி நீங்க யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. அவர் முடிக்கட்டும், அடுத்து அவங்க நீதிபதி தானே, ஒருத்தர் வரும். திரு கண்ணன் முடிங்க. சரியா? அப்படி சொல்லலாமா? ஒருத்தர் எந்த ட்ரெஸ் போடணும்னு ஒரு நீதிமன்றம் சொல்லலாமா? கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, கட்சியை விட்டு வெளியே அனுப்பப்பட்டவங்க கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது, கட்சி வேட்டியை அவரே ஒத்துக்கிட்டாரு. சார் நீங்க யார் சார்? அவர் நான் பயன்படுத்தல ஒத்துக்கிட்டாரு. ஓகே ஓகே. நீங்க யார் சார்? தமிழ் மணிக்கு அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ் மணி ஒரு இடைச்சல் சார். ஒரு அவர் ஒத்துக்கிட்டாருங்கிறது அவரு ஒத்துக்கிட்டது. நீங்க யாரு? நான் தேர்ந்தெடுக்கிறேன் சார். இல்ல இல்ல, அவரு ஒத்துக்கிட்ட பிறகு நீங்க யாரு? நீங்க ஒரு வழக்கறிஞர் தானே? நீங்க ஒரு வழக்கறிஞர் தானே? நீங்க ஒரு வழக்கறிஞர் சொல்றேன். 2 நீதிபதிகள் இப்ப நீதிபதி கோர்ட்டுக்கு நீங்க போகலாம். இது தீர்ப்பு சிறப்புன்னா அந்த தீர்ப்பு அப்படிதான். ஒன் அட் a டைம். திரு கண்ணன், நான் முடிக்கணும், நிகழ்ச்சியை முடிக்கணும், சீக்கிரம் முடிங்க. ஒரு வரி தான் உங்களுக்கு டைம், அவ்வளவுதான். ஓபிஎஸ்க்கு தீர்ப்பு எதிராக வந்துட்டா அது நியாயமான தீர்ப்பு, நியாயமான நீதிமன்றம். இபிஎஸ்க்கு எதிர்ப்பா வந்துட்டா அது அநியாயமா? அந்த நீதி சரின்னா இந்த நீதியும் சரி. அவருக்கு காத்து அடிச்சுன்னா எங்களுக்கு காத்து அடிக்கும். இனிமே பழனிசாமி ஒரு கோர்ட்டுல ஒரு இடத்துல வெற்றி பெற முடியாது. பழனிசாமி சொன்ன மாதிரி சின்னமும் கிடையாது, கட்சியும் கிடையாது, கொடியும் கிடையாது. தேங்க்யூ. திரு சின்னத்தை புடுங்கி கட்சியை, எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியை அடக்கம் பண்ணிடணும்னு ஆசைப்படுறாங்க. அதுதான் ஆசைப்படுறாங்க. ஓகே, நான் அதே உங்க நிறைவு பார்வை எடுத்துக்கிறேன். திருப்புகழ் அடங்கி போய் இருப்பது சாரி முடிஞ்சிச்சு சார், முடிஞ்சிச்சு. சாரி திருப்புகழேந்தி ஒரு வரி நிறைவு கருத்து. எங்களை வாழ வைத்த இதே தெய்வம் அம்மா புதைக்கப்பட்டார். ஆனால் அவர் புதைக்கப்பட்ட பின்னாலும் அவர் புகழ் கலங்கப்படுத்தப்படவில்லை. புகழ் மறையாத மங்காத புகழுக்குரிய தலைவி. ஆனால் அந்த புகழை புதைப்பதற்காக சிலர் முயல்கிறார்கள். இதில் ஒரே ஒரு இன்டர்ப் என்னன்னு கேட்டீங்கன்னா, அசோகா, என்னுடைய அருமை இளவல் கண்ணனுக்கும் சரி, வேட்டி 3 முறை தொடர்ந்து ஆதரவாக ஒரு தீர்ப்பளித்த ஃபேவர் டு எடப்பாடி பழனிசாமி தீர்ப்பளித்த நீதிபதி வேட்டியை கட்ட வேண்டாம் என்று எங்கும் சொல்லவில்லை. தட் இஸ் அ ட்ரூ. என்கிட்ட ஆர்டர் காப்பி இருக்கு. ஆகவே அது ஒரு பக்கம். ஆனால் நான் சொல்லுவது, ஏன் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சுமூகமாக எல்லோரையும் சேர்த்து செல்ல வேண்டும் என்ற ஒரு மனப்பக்குவம் வரவில்லை என்பதுதான் மக்கள் தொண்டர்கள் கேள்வி. இப்ப அதிலிருந்து தூரம் விலகி போறேன். நான் அம்மா புகழை மறைப்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. வணக்கம், நன்றி. தேங்க்யூ. திரு மணிகண்டன் அவர்களுக்கும் நிறைவு வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் அவர் கனெக்ஷன்ல இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சி இந்த தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். சாரி திரு மணிகண்டன், we are out of time. பங்கேற்று கருத்து தெரிவித்த 4 நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. நன்றி.